என்ன மீறி பாகிஸ்தான் மேல கைய வச்சுடுவியா என்று 1971ஆம் ஆண்டு அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா அனைவரும் இந்தியாவை மிரட்டினார்கள். இதை கேட்ட இந்திரா காந்தி அவர்கள் உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி டிசம்பர் 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க இந்திய முப்படைகளையும் உடனடியாக அனுப்பி வைத்தார்கள். இதனால் அமெரிக்கா உடனடியாக ஐநா சபையில் கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்தியாவின் நண்பன் ரஷ்யா வீட்டோ அதிகாரத்தின் மூலம் அந்த தீர்மானத்தை முறியடித்தார்கள். இருந்தும் அமெரிக்கா இந்தியாவை அழிப்பேன் என்று வங்க கடல் வழியாக அமெரிக்க கப்பல்கள் இந்தியாவின் கிழக்கு திசையை தாக்கவும், இங்கிலாந்து போர்க்கப்பல்கள் அரபிக்கடல் வழியாக மேற்கு திசையில் இந்தியாவை தாக்கவும், வடகிழக்கு வழியாக சீனாவும் பாகிஸ்தான் இந்தியாவின் வடமேற்கு வழியாக இந்தியாவை தாக்கவும் அவர்களுடைய ஆயுத கப்பல்களை இந்தியாவை சுற்றி நிறுத்தி வைத்தார்கள். பாகிஸ்தான் மீது எந்த போரும் வேண்டாம், நமது உயிர்தான் முக்கியம் என்று இந்திய மக்கள் கூறினார்கள். ஆனால் இந்திரா காந்தி அந்நிய சக்திகளுக்கு அடிபணிய மாட்டேன் என்று மேடையில் தைரியமாக சொன்னார்கள். உடனடியாக இந்திரா காந்தி அவர்கள் மற்ற உலக நாடுகளிடம் பாதுகாப்பு வேண்டும் என்று செய்தி அனுப்பினார்கள். ஆனால் எந்த நாடும் முன் வரவில்லை. இந்தியாவில் பதட்டம் அதிகரித்தது. மறுநாள் இந்தியாவே இருக்காது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மிகப்பெரிய திருப்பமாக இந்தியாவை சுற்றிலும் நமது நண்பன் ரஷ்யா அணு ஆயுதத்துடன் இந்தியாவை பாதுகாக்க அனைத்து போர்க்கப்பல்களும், அணு ஆயுத கப்பல்களும், நீர் மூழ்கி கப்பல்களும் இந்தியாவை சுற்றி இருந்தது. இதை கண்ட அமெரிக்கா, சீனா உடனடியாக விலகிச் சென்றார்கள். அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தானை வென்று பங்களாதேஷிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து சொன்ன மாதிரியே உலக நாடுகளை மிரள விட்டிருக்காங்க நம்ம இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.